ஸ்டாப் ஒர்க் அவுட் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆகல, அவசரமாக முடிச்சிருக்காங்க. வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொலி தியேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் கனத்த காணும் படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தில் அப்படி என்னதாங்க சொல்ல வந்தாங்க? இந்த திரைப்படத்தில் ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது இந்த திரைப்படத்தில் இருக்கா இல்லையான்னு இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் நடிகர் யோகி பாபு, ரேச்சல் ரிபேக்கா, மொட்டோ ராஜேந்திரன், ஜார்ஜ் மரியான் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் கனத்த காணும். இந்த திரைப்படத்தில் இசை நிவாஸ் கே பிரசன்னா. இந்த படத்தோட தயாரிப்பு ரமேஷ் பாபு. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் சுரேஷ் சங்கையா. இந்த படத்தோட கதை கோனாங்கிப்பட்டின்னு ஒரு கிராமம். அந்த ஊரில் என்ன சாபமோ தெரியல, அந்த ஊரில் மழையும் வரல, தண்ணியும் இல்லை. ஒரு குடம் நம்ம தண்ணி வேணும்னா கூட கிட்டத்தட்ட ஒரு எத்தனோ கிலோமீட்டர் போய் தான் நம்ம தண்ணி கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஊர் அது. கதாநாயகன் யோகி பாபு. அந்த கோயிலில், அந்த ஊரில் இருக்க கோயிலில் வந்து பூசாரின்னு வாங்க, அவரை பூசாரின்னு வாங்க, சிப்பின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஊரில் தண்ணியே இல்லாத காரணத்தால் இவருக்கு யாரும் பொண்ணும் தரமாட்டாங்க. இவர் ஆசைப்பட்ட பொண்ணும் அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் தண்ணி இல்லாத ஊருக்கு பொண்ணை நான் ஏன் அனுப்பணும், நீ இங்கே வந்துரு, என் பொண்ணு நான் அவனுக்கு கட்டித்தரேன் அப்படின்றாரு கதாநாயகியோட அப்பா. கதாநாயகி அது என்னால் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இதாலேயே வந்து யோகி பாபுக்கு யாரும் பொண்ணு தரமாட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னென்று முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் வந்து கிணறு வந்து அவங்களே வெட்டுறாங்க. அந்த ஊரில் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கிணறு வெட்டும் போது திடீர்னு ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் வந்து பயந்து ஓடுறாங்க. அப்படி என்ன வந்தது? அந்த கணத்தை வெட்டும் போது என்ன வந்தது? நிறைய பேர் கேட்பீங்க, புதையல் வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிக்க. புதையல்லாம் இல்லைங்க, அது எப்படிங்க புதையல்லாம் வரும், நம்ம ஊர் கிராமத்தில் எப்படிங்க புதையலாக வரப்போகுது அப்படின்றாங்க. அப்போ என்னதான் வந்தது? இந்த திரைப்படத்தோட மொத்த கதையும் இதுதாங்க. இந்த திரைப்படம் சொல்ல வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன சொல்ல வந்தாங்களோ அது நல்லாவே இருக்குது. இந்த திரைப்படத்தை பார்க்குற மக்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்னா, பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததோ அப்படின்னு வந்து மெயினில் வரும். ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்க, செகண்ட் ஹாஃபே நல்லா இருக்குறா அப்படின்னாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கணத்துக்குள்ளே என்ன இருந்தது அதை நம்ம காட்டுறதுக்காகவே செகண்ட் ஹாஃப் வந்து அதை இது பண்ணியே வேஸ்ட் பண்ணியே படத்தை வந்து கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அதை அவசரமாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா அது வேற, இந்த படத்தோட டைரக்டர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து இறந்துட்டார். ஒரு படத்து மூலமாகவே ரொம்ப பிரபலமான ஆனார். உங்கள் எல்லாருக்கும் அந்த படத்தோட பேர் என்னன்னு தெரியும், ஒரு கிடாயின் கருணை மனு. அந்த படத்து மூலமாக ரொம்ப பிரபலமானார். ஏன்னா இளைய தளபதி விஜய் அவர்களே அவர்கிட்ட கதையை கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல டைரக்டர் நம்மளை விட்டு ஒரு இல்லைன்னா நம்மளை விட்டு மறைஞ்சாலும் கண்டிப்பாக அவர் படம் மூலமாக வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். எல்லாரோட இயக்குனர் மனசில் அவர் இருப்பார் கண்டிப்பாக. அந்த மாதிரி இந்த திரைப்படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, திரைப்படத்தில் கதாநாயகன் வந்து சொல்லும்படிலாம் இல்லை. யோகி பாபு எப்படி நடிப்பார், ஒரு படத்தில் எப்படி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணாரோ அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணிக்காரு. மண்டேலா திரைப்படத்தில் எப்படி வந்தாரோ, ஒரு சாதாரணமாக கிராமத்தில் இருக்கிற யோகி பாபு எப்படி இருப்பாரோ அந்த யோகி பாபு தான் வராரு. அவர் கூட நடிக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர் என்ன, அவங்களுக்கு கொடுத்த என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் என்ன ஸ்க்ரீனில் வந்து அழகாக நேர்த்தியாக கொடுக்க முடியுமோ கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா, அவங்க செகண்ட் ஹாஃப் சொல்ல வந்த விதத்தை வந்து சரியில்லாமல் படத்தை அவசரமாக முடித்த மாதிரி இருக்குது. இந்த திரைப்படத்தோட கதை நல்லா இருக்குது. அவங்க செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து அந்த ஊரோட கடனை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சில அந்த அந்த இடத்த, ஏன்னா அந்த இடம் வந்து யோகி பாபுவோட இடம், நான் அந்த இடத்த விட்டு வரமாட்டேன், அந்த இடம் நான் தரமாட்டேன், நீங்கள் என்ன தான் வந்து பணம் கொடுத்தாலும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி சில சீக்வன்ஸ் ஆகட்டும். அந்த ஊர் தலைவரே ஒருத்தர் இருப்பார், ஊர் மக்களுக்காகவே பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் மூலமாக அங்கே மூலமாக என்ன கமிஷன் வருது அதை வந்து அந்த கமிஷன் ஆட்டையை போகணும்னு நினைக்கிறாரு அவர். இந்த மாதிரி சொல்லும்படியான சீன்ஸுக்கு இந்த திரைப்படத்தில் நல்லாவே இருக்குது. அதாவது இந்த சொல்லும்படியான கதையை வந்து சீரியஸாவோ
ஒரு எமோஷனாவோ அலார மாதிரிலாம் சொல்லாத அளவுக்கு ஒரு அந்த ஊர் மக்களை வச்சு கதாநாயகன் யோகி பாபு வச்சு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து காமெடியாக சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. அது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆகலை, அவசரமாக முடிச்சிருக்காங்க. இந்த என்ன சொல்கிறது, இந்த திரைப்படத்தோட படம் கதை சாதாரண கதை, எல்லாம் பார்த்த கதை. இந்த திரைப்படத்தோட ஆரர் சுமாரான ஆரர். இந்த திரைப்படத்தோட பாடல் சுமாரான பாடல். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பரவாயில்ல, ஓகே, கேட்கலாம். இந்த திரைப்படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் பரவாயில்ல, ஓகே, சுமாராக நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபர் பரவாயில்ல. இந்த திரைப்படத்தோட எடிட்டர் ஓகே. மொத்தத்தில் நீ இந்த படம் எப்படி தான் இருக்குன்னு சொல்கிற? இல்லை, இந்த திரைப்படம் வந்து ஒரு தடவை வந்து ஒன் டைம் பார்க்குற ஒரு ஆவரேஜான மூவி கிணத்த காலம்.